ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியா vs பங்களாதேஷ் டெஸ்ட் மேட்ச் தொடங்க போது இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குன்னு சொல்லலாம். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்திய அணியில் எந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவல்ஸோட களமிறங்குவாங்கன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஒரு 2 நாள் முன்னே தான் நம்ம இந்திய அணி அறிவித்தாங்க. நல்ல எதிர்பார்த்த பிளேயரும் வந்திருக்காங்க, எதிர்பார்க்காத பிளேயரும் டீமில் இடம் பெற்றிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா வங்கதேசத்துக்கு எதிரான 2 டெஸ்ட் மேட்ச் கொண்ட தொடர் விளையாட போகிறாங்க. அதில் வங்கதேசம் தானே ஈஸியாக அடிச்சலாம் நீங்கள் நினைக்காதீங்க. பாகிஸ்தானே அவங்க நாட்டிலே அடிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. கண்டிப்பாக ரொம்பவே ஒரு சவாலான போட்டியாக தான் இருக்கும். நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியாது பங்களாதேஷை, அது ஒன்றா உறுதின்னு சொல்லலாம். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்திய அணியில் எந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவல் ஆடுவான்னு என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, ஓப்பனிங் நம்ம வழக்கம் போல் ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வாலுங்க. 1 டவுன் நம்ம கில் ஆடுவார். அப்புறம் விராட் கோலி நம்பர் 4, நம்பர் 5 பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல், நம்பர் 6 ரிஷப் பந்த் ஆடுவார். 7 ஜடேஜா, 8 அக்சர் பட்டேல், 9 நம்ம அஸ்வின் ஆடுவாங்க. 2 ஃபாஸ்ட் பவுலிங் போவாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா பும்ரா, சிராஜ். இதுதான் பிளேயிங் லெவல் என்னை கேட்ட வரைக்கும், என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் பிளேயிங் லெவலாக இருக்கும். ஏன்னா சென்னையில் தான் விளையாடுறாங்க, நம்ம கோட்டை சென்னையில் தான் விளையாடுறாங்க. கண்டிப்பாக அஸ்வினுக்கு ரொம்பவே ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் இந்த போட்டி, ஏன்னா சொந்த கிரவுண்டில். அது மட்டும் இல்லாமல் பிளேயிங் லெவல் ஏன் நீங்கள் 3 ஸ்பின்னர் வச்சுருக்கீங்க, 2 ஃபாஸ்ட் பவுலிங் தான் வச்சுருக்கீங்கன்னு கேட்கலாம். ஏன்னா சென்னை பிச்சு பார்த்தீங்கன்னா முழுக்க ஸ்பின்னருக்கான ஒரு பிச்சுன்னு சொல்லலாம். அஸ்வின், ஜடேஜா, அக்சர் பட்டேல் 3 பேரும் கண்டிப்பாக அந்த பிச்சில் செம தாக்கத்தை உருவாக்குவாங்க. ஆஸ் யூஷுவல் போலிங் 2 பேர் தாங்க. நம்ம சிராஜ் நல்ல போலர், அப்புறம் பும்ரா சொல்லவா வேணும் அவரை பற்றி. அதனால் நல்ல ஃபேஸ் அட்டாக் இருக்குது, நல்ல ஸ்பின்னிங் அட்டாக் இருக்குது. கண்டிப்பாக இந்திய அணி ரொம்பவே ஒரு வலுவான போலிங் அட்டாக்குன்னு சொல்லலாம். இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் நீங்கள் சும்மா எடுத்துக்க முடியாதுங்க. ஜெய்ஸ்வால் நல்லா ஆடுவார், அப்புறம் ரோஹித் சர்மா, கில்லு கொஞ்சம் சுமாரான ஃபார்மில் தான் இருக்கார். பட் அவர் ஃபார்முக்கு வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். அப்புறம் நம்ம ரிஷப் பண்ட், கேஎல் ராகுல் எல்லாம் கிளாஸ் பிளேயர் இருக்காங்க. கண்டிப்பாக பேட்டிங், போலிங், ஆல்ரவுண்டிங் சொல்லிட்டு டீமே பக்காவாக தான் இருக்குது. பார்க்கலாம் நம்ம இந்திய அணி எந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டீமாக போயிட்டு வங்கதேசத்தை வீழ்த்தினா மட்டும்தான் நம்மளால் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு முன்னேற முடியும். ஏன்னா ஒவ்வொரு போட்டியும் முக்கியம், ஒவ்வொரு புள்ளியும் முக்கியம்தான். ஏன்னா இந்தியாவில் நடக்குது, நம்ம கேர்லெஸ்ஸாக ஆடக்கூடாது. அவங்கள 2க்கு 2ன்னு சொல்லிட்டு ஒயிட் வாஷ் செஞ்சால் தான் அடுத்து வர போட்டி நியூசிலாண்டு கூட வருது டெஸ்ட் போட்டி, அதுக்கடுத்து ஆஸ்திரேலியா கூட வருது. அதுக்கு அடுத்து வர போட்டிக்கு ப்ரெஷர் கொஞ்சம் குறையும். நம்ம இதிலே தோத்துட்டோம்னா அடுத்து வர போட்டிகள் எல்லாமே ஜெயிக்கிற மாதிரி வரும். அதனால் அந்த மாதிரி ஒரு தவறு பண்ணக்கூடாது இந்தியா. கண்டிப்பாக இந்த பிளேயிங் லெவலோட போனால் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்திய அணி வெற்றி பெறும் என்னோட கருத்துப்படி பார்த்தீங்கன்னா இந்தியா தான் 2-0 சொல்லிட்டு தொடரை வெல்லும் நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டில் தட்டிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.